தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள தவேக தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் தவேக வெற்றி பெற்றுள்ள போதிலும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க அறுதி பெரும்பான்மை பலம் கிடைக்கவில்லை. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 118 தொகுதிகளில் வெற்றி பெறும் கட்சிதான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையில் தற்போது தவேக 108 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் ஆதரவு எண்ணிக்கையில் மேலும் 1 குறைந்துள்ளது. தொடர்ந்து சபாநாயகராக தவேக கட்சியை சேர்ந்தவர் தேர்வு செய்யப்பட்டால் மேலும் ஒரு ஆதரவு வாக்கு அக்கட்சிக்கு கிடைக்காது. இதனையடுத்து அந்த கட்சி சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க மேலும் 12 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. இந்நிலையில் திமுக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிற கட்சிகளின் ஆதரவு கிடைத்தால் தவேகவை ஆட்சி அமைக்க முடியும் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அவ்வாறு பிற கட்சிகளின் ஆதரவு கிடைக்காமல் போனால் ஆட்சி அமைக்கும் உரிமை தவேகவிற்கு கிடைக்காமல் போகும் நிலையில் இரண்டாவதாக அதிக இடங்களை பெற்றுள்ள திமுகவை ஆட்சி அமைக்க ஆளுநர் கோரலாம் என்றும், திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.